மை நேம் தினகர். நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் அரியலூர்லேருந்து நான் வந்துட்டு துபாயில் வந்து 2018 இப்போது 2 வருஷமாக நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மவுசூஸ் வந்து ஃப்ரெண்ட் மூலயமா தெரிய வந்துச்சு. அதில் வந்துட்டு நானும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் அதில் நானும் பங்கேற்றுக்கிட்டேன் முதல் டைமாக. அதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் 10 மில்லியன் திராம்ஸ் ப்ரைஸ் முதல் ப்ரைஸ் விழுந்துருச்சு. அதுக்கான நம்பரை சூஸ் பண்ணணும்னு சொல்லி அதில் வந்துச்சு. எதையுமே யோசிக்கலை, அதை வந்துட்டு நான் ரேண்டமாக கொடுத்தேன். அது எனக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு சாட்டர்டே எனக்கு ரிசல்ட்டு, அதை நான் வந்துட்டு லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய நம்பரையும் நான் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். 50 மினிட்ஸ்க்கு அப்போது இந்த ரிசல்ட் வர ஆரம்பிச்சிது. அதுக்காக போய் பட்டனை அழுத்துனாங்க. அதில் வந்துட்டு அந்த பவுலில் விழுன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் விழும்போது நம்ம நம்பர் இதில் இருக்குது அப்படிங்கும்போது 5 நம்பரும் விழுந்துருச்சு எனக்கு. நான் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஓகே ஐம் ஹாப்பி. மாசூஸில் இது வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்னால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியலை. அப்படி வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த நைட்டு ஃபுல்லாக என்னால் இது யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் இது உண்மையாக கனவா அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்குள்ளேயே நானே பேசிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நான் நெக்ஸ்ட்டு டே அந்த வின்னிங்காக காலுக்காக வெயிட் பண்ணி கால் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு அதை வந்துட்டு 2 பிரதருக்குமே கால் பண்ணி சொன்னேன். அவங்களாலே நம்ப முடியலை. இது பொய்ன்னு சொல்லி அவங்களே பயந்துட்டு நீ ஏதோ நினச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லி அவங்களே பயந்துட்டு இருந்தாங்க. இல்லை நானும் வந்துட்டு இதுமாரி சொன்னால் அவங்களே இந்த மவுசூஸ் ஆப்பை செக் பண்ணி பாரு, அப்படி என்னோடய நம்பர் வின்னரில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்பெக்டே தாங்க முடியல. நாங்கள் ஹாப்பி தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு மவுசூஸ் வந்து அதுக்கு முன்னாடி இது எனக்கு தெரியாததுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபேமிலி ஒரு கஷ்டப்படுற விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். டக்குன்னு நான் வந்துட்டு விவசாயம் வெளிநாடு வந்து சம்பாதிக்கலாம், ஒரு சும்மா சிம்பிளான சேலரிக்கு சம்பாதிக்கலான்னு வந்தேன். எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து என்னோடய லைஃபே மாற்றிடுச்சு. நான் வந்துட்டு இந்த மவுசூஸ் வெற்றியை வச்சு ஊரில் வந்து ஒரு எங்கள் குடும்பத்துக்கான இப்போ எங்கள்கிட்ட லேண்டு இல்லை, லேண்டு விவசாயம் பண்ணுறதுக்கான லேண்டு வாங்கி போட்டு எனக்காக எங்கள் ஃபேமிலிக்காக 3 பேருக்கும் நாங்கள் 3 பிரதர் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். அதை இந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் மக்களுக்கு கொஞ்சம் உதவுவோம். இல்லாதப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் உதவி ஒரு நல்லது செய்வோம். யாருக்கு தேவைன்னா நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். மவுசூஸ் வெற்றி தொகை வந்து இதுவே நான் சம்பாதிக்கணுன்னா எனக்கு இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மமும் பத்தாது. நான் வந்துட்டு இதுக்கப்புறமும் மவுசூஸில் நான் விளையாடுவேன். எனக்கு இன்னும் விழுந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதில் விளையாடுவேன். மவுசூஸில் வந்து இப்போ நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி நீங்களும் அதில் பங்கேறுங்க. உங்களுக்கும் ப்ரைஸ் விழும். ஆல் தி பெஸ்ட்.